அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 22 முதல் அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி சந்திர பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி 4 இருந்து 3 நுழைகிறார் ராகு பகவான். கேது கர்மத்தில் இருந்து பாகியஸ்தானம் ஆகிய 9 நுழைகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 4 மற்றும் 10 நிலையில் கொண்டிருந்தாலும் பின்னோக்கி நகர்ந்து உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி நகர்த்தக்கூடிய பங்கை மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் இடைஞ்சல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட துணிச்சலுடன் செய்து முடித்து வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சற்று கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் விற்தல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திக்க முடியும். பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சகல பாகியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றத்தை இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் 3, 4, 5 என பல இடங்களில் சந்திரன் வலு சேர்க்க போகிறார். 27 பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். 27 அன்று சூரியனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திரன் மற்றும் சூரியன் இணைவு காரணமாக வருகின்ற அமாவாசை தினத்தன்று 27 அன்று உறுதியாகவே பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டை சிறப்பாக மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவதோடு இந்த தருணத்தில் சிறப்பான இடங்களில் வலம் வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் இரட்டிப்பு நன்மை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சூரியனும் உச்சம் பெற்று இந்த வேளையில் பல மடங்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் போன்றவை கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு காணப்படுவதோடு உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். மிக பெரிய அளவிலான தடை நிறைந்த காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதோடு முடிவெடுக்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல யோகமும் உண்டு. ராசியின் அதிபதியான குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். மிக விரைவில் அவர் சப்தமத்தில் அமர போகிறார். அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே 6ஆம் இடத்தில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்கள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்ற அனைத்துமே சற்று கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் பண வரவிற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு மற்றும் சுக்கிரனின் பரிவர்த்தனை யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடின உழைப்பை வெளிப்படுத்திய உங்களுக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் அவற்றில் மிக சிறப்பான மாற்றத்தை குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமானது நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது. மனக்கவலை, குழப்பம் அதிகரித்த சூழலில் அவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு.
சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரிய அளவிலான சிக்கல்களை கூட தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எதிரிகளின் பலம் கண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல் திட்டங்களை மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்திற்குள் சனி நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3ல் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே குடும்பத்தில் சலசலப்பு, சஞ்சலம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி சிறப்பான மாற்றம் ஏற்படும். தேங்கிய காரியம் ஒன்றை திறன்பட இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் எளிதில் பல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கைகூட போகிறது. சுக்கிரன் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. உடல்நல ஆரோக்கியம், உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு, பட்டங்களையும் பொறுப்புகளையும் பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் பல நெருக்கடிகள், சிரமங்கள் உறுதியாக விலகும். இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மற்றும் விற்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல மாற்றம் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் உண்டு. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் சுபத்துவ பாதையில் நீச்சம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வருவதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பால் சிரமம் இல்லாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலை தனுசு ராசிக்காரர்கள் செய்தாலும் அதை பளிச்சென தெளிவாக செய்வதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயம் வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.